ரத்து செய்ய கோரி கருங்காலக்குடி காடம்பட்டி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டையில் இயங்கி வந்த மெகா கிரஷர் எனும் தனியார் குவாரியில் ஏற்பட்ட விபத்தில் 6 நபர்கள் சிதைந்தது சம்பந்தமாக சிவகங்கை மாவட்ட நிர்வாகம் அதன் குவாரி அனுமதியை ரத்து செய்தது. இந்நிலையில் மதுரை மாவட்டம் கருங்காலக்குடி அருகே காடாம்பட்டி பகுதியில் விதியை மீறி ஒரே சர்வே எண்ணில் மெகா கிரஷர் என பெயரில் இயங்கி வருகிறது. இந்த குவாரி அருகே அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்ட கோவில்கள், வீடுகள் உள்ளன. மேலும் கால்வாய் ஆக்கிரமித்து குவாரி சுற்றுச்சுவர் உள்ளது. இந்த குவாரி இருப்பதால் பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் நிலை உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் கிரஷர் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று கருங்காலக்குடி காடாம்பட்டி கிராமத்தின் சார்பாக பொதுமக்கள் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்க்கும் நாளில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரிடம் மனு அளித்தனர். இது போனா பொதுப்பணித்துறை நான் கருங்காலக்குடிலேருந்து வரேன். என் பேர் கதிரேசன். கருங்காலக்குடியில் மேகா கிரஷர்னு சொல்லி, அதாவது சிங்கம்நரி தாலுகா மல்லாக்கோட்டையில் ஒரு 6 பேர் இறந்தாங்க விதிமீறலை மீறி. அதே குவாரி விதிமீறலை மீறி கருங்காலக்குடியில் ஒரு கிரஷர் அமைக்கிறாங்க காடம்பட்டியில். அந்த கிரஷர் பல விதிமுறை இருக்குது. ஏன்னா ஒரே சர்வே நம்பரில் கிரஷர் கொடுத்துருக்காங்க, டிடிசி அப்ரூவலில் வீட்டடி மயம் கொடுத்துருக்காங்க. அந்த அறநிலையத்துறை கோயில் 500 மீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் 320 மீட்டரில் 2 அறநிலையத்துறை கோயில் இருக்குது. அது மனு கொடுத்து எந்த நடவடிக்கை இல்லை. இன்னொரு விஷயம், அந்த கிரஷர் இருக்க இடம் கோயில் மானியம் இடம், அரசு கள்ளழகர் கோயிலுக்கும் திருச்சனை கோயிலுக்கும் உள்ள மானிய இடம். அந்த இடத்துல இது கிரஷர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பொதுப்பணித்துறை கால்வாயை மூடிட்டு அந்த காம்பவுண்ட் எடுத்துருக்காங்க. இதுவும் எந்த நடவடிக்கை இல்லை. இந்த நடவடிக்கை எடுக்கிறது தான் நாங்கள் எங்களோட கோரிக்கைகள். இந்த கிரஷர் இந்த அனுமதியை ரத்து பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே எல்லாமே சட்டத்துக்கு புறமானது. எல்லாமே கவர்மெண்ட்டே கவர்மெண்ட்டாக தவறாக அனுமதி கொடுத்துருக்காங்க. இது ரத்து பண்ணுறது எங்களுடைய கோரிக்கைகள். விவசாய நிலையங்கள் இந்த கம்மாயில் இந்த ஓட அரைச்சிக்கால இது 270 ஏக்கர் கம்மாய்க்கு போகிற பாசனம். அதை மூடி தான் இந்த வாய்க்காலாம் போட்டிருக்காங்க. இதை மூடினா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 500-600 ஏக்கர் பாதிக்கப்படும். இதனால் விவசாய நிலம் பக்கத்தில் பொதுப்பணித்துறை கம்மாய்கள் இருக்குது, விவசாய நிலங்கள் பக்கத்தில் இருக்குது. வெறும் 10 மீட்டரில் விவசாய நிலங்கள்லாம் இப்போ தச்சமே கருது அறுக்கிற டயத்தில் இருக்குது. விவசாயங்கள்லாம் அது இருக்குது. மேற்கொண்டு கால்வாய்கள், பொதுப்பணித்துறை கால்வாய்கள், வைகை கால்வாய் இருக்குது. இது எல்லாமே எடுத்து மூடிட்டே போயிருக்காங்க. இது சம்மந்தமாக பேப்பர்லாம் தினமலரில் வந்துச்சு. தினமலரில் வாய்க்காலை மூடி பண்ணியிருக்காங்க அப்படின்றலாம் வந்துச்சு. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை, அதிகாரிகள் எடுக்கலை. இதை உடனே கவர்மெண்ட்டு அந்த கிரஷரை ரத்து பண்ணணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. என் பேர் கதிரேசன், கருங்காலக்குடி காடம்பட்டிலேருந்து வந்திருக்கு சார்.